நண்பர்களே, நடு இரவு 12:40 ஆச்சு டைமு. இப்போ நம்ம டபுள் டிரைவர் இல்லையா, போய்கிட்டே தான் இருக்கணும். 24 ஹவர்ஸ் டியூட்டி இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு கடுப்பு வரும். அதை கொஞ்சம் பொறுமையாக சமாளிக்கணும். எப்படின்னா, இப்போ கூட 2 துபாய் வண்டி இப்படி தான் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தேன். இவங்களை அசையவே மாட்டாங்க, புரியுதா? நம்ம கரெக்டாக பாருங்க, லாக் 90, கேமராவுக்கு 91 அடிக்கும். இப்போ என்ன பண்ணணும், இவருக்கு லைட்டை இப்போ மேலே போட்டுற வண்டி தான், ஒதுக்கவே மாட்டார். பின்னாடி வண்டி வருது தெரியாது. இதான் துபாய் வண்டி. இவங்க ஒரே சென்ட்ரல் ட்ராக் தான். ஏன்னா என்னமோ பட்டா போட்டு எழுதி வச்ச மாதிரி. இப்போ நம்ம டாப் லைட்டை போட்டு விட்டோம், புரியுதா? இதுக்கு பிறகு என்ன, ஒதுங்கல பற்றியெல்லாம் வண்டி ஒதுங்காது. ஏன்னா பார்க்க மாட்டார். அங்கே ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இப்படியே போகிறது. இப்போ நம்மளும் பொறுமையாக பின்னாடி எவ்வளோ தூரம் போக முடியும் இவர் பின்னாடி. இப்போ அடுத்தது ஹாரன் தான் இருக்குது, வேற வழி இல்லை. என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, ஒதுக்குறார பார்த்தீங்களா? இப்போ நம்ம போகக்கூடிய வண்டி நேராக போய்கிட்டே இருக்கணும். நம்ம எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி இடையில அவருக்கு இடம் இருக்குது, ரைட். நான் ஏறி போகலாம். ஏறி போனோம்னா அவர் சப்போஸ் என் பின்னாடி வர்ற வண்டி அவர் பார்க்கல. இப்போ நான் ரைட்டில் சட்டுன்னு ஏறும்போது டக்குன்னு அவர் ரைட்டில் கட் பண்ணிட்டாருன்னு வைங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால அவரை ரைட்டில் போச்சு ஏறணும். தயவுசெய்து இந்த மாதிரி வரும்போது இங்கே இடம் விட்டுருங்க. நாங்கள் போய்கிட்டே இருப்போம். உங்களை எதாவது அநியாயம் பண்ணுறோமா? கிடையாது. எல்லாமே துபாய் வண்டி தான் இங்கே. ஓகே, நன்றி.